பாத்தியா? வாஷ் பண்ண போட்டுரு. நீ சுடரு, இந்த கூடைய கொண்டு போய் வை. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, நீ மேல போ. ஆமாண்டா மாப்பு, ஒண்ணுமே இல்ல, நீ மேல போட மாப்பு. ஏய் கட்டகுண்டு, பேசாம இருக்க மாட்ட? இல்லையே, எல்லாரும் உங்களுக்குள்ள பாத்துக்கிறீங்க, சிரிச்சுக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒண்ணு இல்லடா மாப்பு, நீ வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்திருந்தா நாங்க ஏன்டா மாப்பு உன்னை பார்த்து சிரிக்க போறோம்? ஓ இதுவா? இது அன்னத்துக்கு. ஆமா, அன்னத்துக்கு தான். வெளியில இருந்தானே வாங்கிட்டு வர. இல்ல மாமா, அது வாசல்ல. டேய், வாய மூடிட்டு இருக்க மாட்டேன். நொய்யி நொய்யின்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு சும்மாறா. சரி கண்ணு, அன்னத்துக்கு நீ பூ வாங்கிட்டு வந்திருக்க, அதுல எங்களுக்கு சந்தோஷம் தானே. கொண்டு போய் கொடு போ. இல்லப்பா, அது வந்து தம்பி, அதான் சண்முகம் எல்லாருக்கும் சந்தோஷம்னு சொல்லிடுச்சுல்ல. அண்ணன் நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. மேல போப்பா, சொல்றேன்ல. ஓ போ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்ல. போ. நீ வேற அப்பப்ப என்ன பாத்துங்க மாம்சு. என்ன பண்ணிட்டு இருக்கானோ? என்னாச்சுங்க? என்னது இது? சாப்பாடு வேண்டாம்னு சொல்லியும் ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வர, இப்ப கீழ இருந்து பூ எடுத்துட்டு வர சொல்லி நானே கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிக்கிற. எனக்கு புரியல, ஏன் இப்படி என்னை சங்கடப்படுத்துற? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எல்லாரும் முன்னாடியும் வேஷம் கட்டி நடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு பொண்டாட்டிங்கிற வேஷம், என் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு புருஷங்கிற வேஷம் தேவைப்படுதுங்க. உங்களுக்கும் வேஷம் போட்டு விடுறதை தவிர எனக்கு வர வழி தெரியல. இப்படி எல்லாம் வேஷம் கட்டி நடிச்சிட்டு இருக்கதா நீ நடிச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆமாங்க, ஏமாத்திட்டு தான் இருக்கும். ஆனா இதைத்தானே அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. நீங்க செஞ்ச இந்த சின்ன விஷயம் இப்ப மாமாவை அவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்கோம். அவரு முன்னால நம்ம அந்யோன்யமா இல்லைன்னு தெரிய வேண்டான்னுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்றேன். இந்த 4 செவத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு மட்டும் தாங்க தெரியும். ஆனா நல்லதே நடக்கும்னு மாமாவை மட்டுமாவது நம்ப வைக்கலாம்ல. நான் அதைத்தான் இப்ப பண்றேன். நான் வேற என்ன பண்றது? சீக்கிரமே இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் தான் நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். முடிவா? என்ன முடிவு? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. காலம்தான் முடிவெடுக்கும். நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு நீங்களும் நானும் முடிவு பண்ணல, காலம்தான் முடிவு பண்ணுச்சு. இப்படி 2 பேரும் சேர்ந்து வேஷம் போடுவோன்னு நாம முடிவு பண்ணல, அதுவும் காலம்தான் முடிவு பண்ணுச்சு. அதே காலம் இந்த நாடகத்துக்கு என்ன முடிவுங்கிறதையும் முடிவு பண்ணும். அது வரைக்கும் இப்படி வெளி உலகத்துக்கு நம்ம நடிச்சிட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அதுக்குதான் இது எல்லாமே.